Max in Live channel, 10th standard Max, exercise 3.8, sum number 3, subdivision 2. ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. அந்த பாலினாமியல் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. அதில் இருக்கிற எம்மோட வேல்யூவும் என்னோட வேல்யூவும் கேட்குறாங்க. முதல்ல கொடுத்துருக்கிற பாலினாமியல் ஆர்டராக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். எக்ஸ் பவர் 4, தென் எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் தென் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இப்போ சம் போடலாம் வாங்க. முதல்ல இந்த கோஎஃபிஷியன்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணுங்கள். 1 minus 8 m n 16. இந்த ஒன்னோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் 1 1s are 1. சைன் சேஞ்ச் பண்ணால் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 2 நம்பர்ஸ் ட்ரா பண்ணிக்க, -8ஐயும் எம்ஐயும். இங்கே மேலே என்ன இருக்கோ அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 1 2s are 2. இங்கே மேலே 1 இருக்குது, அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2. அதை இங்கே எழுதிக்கங்க. ஃபஸ்ட்டு நம்பர் -8, அதை இந்த 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். உங்களுக்கு -4 கிடைக்குது. அந்த -4 இங்கேயும் போட்டுக்குங்க, இங்கேயும் போட்டுக்குங்க. இப்போ இந்த -4 எடுத்துகிட்டு இந்த 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். -4 × 2 -8. -4 × -4 16. சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். m-16. இந்த எண்ணை கீழே ட்ரா பண்ணிக்கங்க, இந்த 16ஐயும் கீழே ட்ரா பண்ணிக்கங்க. இப்போ இங்கே மேலே இருக்கிற 1ஐயும் -4ஐயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1 2s are 2, -4 2s are -8. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் m-16 இருக்குது இல்லையா, அதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய m இருக்குது. நம்ம யூஸ்வலாக இந்த ஃபஸ்ட்டு டேர்மை இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணுவோம். இப்போ டிவைட் பண்ண முடியாது, ஏன்னா நாம் கண்டுபிடிக்க வேண்டிய m ஃபஸ்ட்டில் இருக்குது. லாஸ்ட் டேர்ம் பாருங்கள் 16 இருக்குது. 16 ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எழுதுனா 4 4s are 16 எழுதலாமா இல்லையா? இப்போ பாருங்கள் 4 × 2 8, 4 × -8 -32, 4 4s are 16. இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கிறனால இதோட வேல்யூ என்ன ஆகிடும், 0 ஆகிடும். இந்த m-16ஐ 8ஓட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஈக்குவல் பண்ணுங்கள். அப்போ m = 8 + 16 24. அதேமாதிரி n க்கு கீழே என்ன இருக்குது, -32. therefore m = 24 and n = -32.